பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இமானோட மியூசிக் வந்து எலிவேட் பண்ணுச்சு சார். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போது நான் வந்து பெரும்பாலும் எடிட்டிங்க்கு போய் உட்காந்து ஷார்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுதான் மேக்ஸிமம். நான் இந்த மியூசிக்குள்ளார போனதே இல்லை. அப்போ வந்து யுவன் பண்ணார் மியூசிக், ஹிட் ஆல்பம் சார் சர்வம். ஸோ எனக்கு இந்த மியூசிக் எப்படி இருக்குங்கிறது வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். மியூசிக் வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியங்கிறது, நம்ம நடிகராக போய் ஒரு படம் பண்ணிட்டு டப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். போய் பார்க்கும்போது அது எலிவேட் ஆகுது இல்லை, அது கும்கி எலிவேட் ஆனது தான் சார் ஃபஸ்ட் டைம் எனக்கு. வா இப்படி இருக்கு, லைக் இதுதான் ஸ்க்ரீனு, ஆனால் பார்க்கும்போது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கும்கியில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக், அதுவும் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமாவில் எவ்வளோ முக்கியம். எஸ், மேஜர் பார்ட் சார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.